மணாலன் ராஜா பராக் பராக் பராக். இந்த கணக்கு புத்தகத்தை எடுத்து வாருங்கள். உங்களுடைய இருப்பு குறைவாக உள்ளது. அதை யாரும் தர வேண்டியவர்களை இந்த கணக்கில் பாருங்கள். ரவியவர்கள் 10,000 பொற்காசுகள் ஒரு மாதம் காலம் கேட்டிருக்கிறார் என்று குறிக்கும். வேற சாரா 1000 பொற்காசுகள். ஏன்னா இதுவும் இல்லை. சாராவை அழைத்து வாருங்கள். வணக்கம் ராஜா. ஏன் நீ இந்த 1000 பொற்காசுகளை தரவில்லை? ராஜா, இப்போ வயல்ல விவசாயம் இல்லை ராஜா, மழை தண்ணி வரல, அதனால என்னால பைசாவை திருப்பி தர முடியல ராஜா. இங்க கையிருப்பு குறைவா இருக்கு, கண்டிப்பா கொடுத்தாலும் நீ எங்களுக்கு எதாவது அரேஞ்ச் ஏற்பாடு செய்ய. இல்லை ராஜா, என்னால இப்போ முடியாது ராஜா, ஏன்னா எல்லாமே கஷ்டத்துல இருக்க ராஜா, நீங்க கொஞ்சம் மனசு வைங்க ராஜா. ஒன்றும் வழி இல்லை. நீ ராஜா, நான் என் வீட்டு பத்திரம் முதற்கொண்டு நான் அடகு வச்சுதான் ராஜா வயல்ல போட்டிருக்கேன். மழை வராது ஏன் தப்பு இல்லை ராஜா, நீங்க தான் எனக்கு இறக்கம் காட்டணும் ராஜா. உன்னுடைய கஷ்டத்தை கேட்டு நான் உன்னுடைய கடனை மன்னிக்கிறேன். கொடுக்க வேண்டாம், போய். நன்றி ராஜா. எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் எங்க? என்னை மன்னித்து விடுங்கள், நான் கொடுத்து விடுகிறேன். எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தருவியா மாட்டியா? உங்கள் காலில் இருந்து மன்றாடுகிறேன், நான் 1 மாதத்துக்குள் கொடுத்து விடுகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள். அதெல்லாம் முடியாது. நீ எனக்கு பணம் தர வரைக்கும் நான் உன்னை காவல்ல வைப்பேன். வா. ராஜாவே வாழ்க. என்ன செய்தி? செய்திங்களா? சொல்ல நேற்றுக்கு நீங்க மன்னித்து விட்டீங்க இல்லையா? அந்த சாரா அவர்கள் எஸ்தருக்கு ஒரு ஸ்திரீக்கு மன்னிப்பதில்லை, வரும் 100 பொற்காசுகளாக வீட்டில் கைது வைத்திருக்கிறார். யாரெங்கே இந்த எஸ்தரை பிடித்து கொண்டு வாருங்கள். யார் சொல்லுங்க? எஸ்தரை அனுப்பி பிடித்து கொண்டு வாருங்கள். ராஜா, உனக்கு 1000 பொற்காசுகளை நான் மன்னித்தேன், நீயோ 100 பொற்காசுகளை மன்னிக்காத விட்டு அது என்ன காரியம்? ஏன் இரக்கம் இல்லையா உனக்கு? இல்ல ராஜா, எனக்கு இது மாதிரி நிறைய பேர் பணம் தர வேண்டியது இருக்கு, ஒரு 4-5 பேர் தர வேண்டியது இருக்கு. எல்லாருக்கும் நான் மன்னிச்சுட்டா நான் எப்படி ராஜா நான் திருப்பி அந்த காசை எடுக்கிறது? நீ கண்டிப்பாக கொடுத்து ஆக வேண்டும். உங்களை பிடித்து சிறையில் இடுங்கள். என்னை மன்னியுங்கள் ராஜா. ராஜா ராஜா, உணவு 1 நேர உணவு கொடுத்தால் போதும், தண்ணீர் மாத்திரம் கொடுத்தால் போதும். இப்படியாகவே நம்ம இப்ப பார்த்தோம்ல, அவன் இதே போலதான் ஆண்டவர் செய்யறாரு. நம்முடைய குறைவுகளை பாராது இருக்கிறார், நம்முடைய பெரிய குறைவுகளை கத்தர் காணாது இருக்கிறார். நம்ம சின்ன சின்ன குறைவுள்ளவர்களை நம்ம லென்ஸ் வச்சு பார்க்கிறோம். அல்லேலூயா, அது தப்பு. ஆண்டவர் அதான் சொல்றாரு, நான் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் உங்களுடைய எல்லா நண்பர்களையும் கூட, இல்ல உற்றார் உறவினர்கள் கூட, எதிரியை கூட மன்னிங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லி. ஆமென்.